2 நிமிட கிராமத்து ஸ்டைல் காமெடி பட்டிமன்ற பேச்சு. அன்பார்ந்த நடுவர் அவர்களே, எதிரணி பேச்சாளர்களே, இங்கே உட்கார்ந்திருக்கும் ஃபியூச்சர் மாமியார்களே, கரண்ட் மாமனார்களே, அனைவருக்கும் என் வணக்கம். இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு, வீட்டில் அதிக பவர் யாருக்கு, மாமனாருக்கா மாமியாருக்கா? என்னங்க இந்த கேள்வியே ராங்கு. எங்கள் வீட்டில் கரண்ட் பில் கூட மாமியார் பர்மிஷன் இல்லாமல் கட்ட முடியாது. மாமனார் ரொம்ப அமைதியாக இருப்பார். ஆனால் அவர் அமைதி புயலுக்கு முன்னாடி வரும் சைலன்ஸ் மாதிரி இருக்கும். காலையில் மருமகன் லேட்டாக எழுந்தால் மாமியார் மட்டும் எங்கள் காலத்தில் காலை 4 மணிக்கே எழுந்து மாடு கட்டுவோம்னு ஹிஸ்ட்ரி சேனல் ஓப்பன் பண்ணிடுவாங்க. மாமனார் என்ன பண்ணுவார் தெரியுமா? பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பார். ஆனால் வீட்டில் நடக்கிற எல்லா விஷயமும் லைவ் டெலிகாஸ்ட் மாதிரி அவருக்கு தெரியும். ஒரு நாள் மருமகன் துணிச்சலாக கேட்டாராம், மாமா, இந்த வீட்டில் ஃபைனல் டிசிஷன் யார் எடுப்பாங்க? அதுக்கு மாமனார் சொன்னாராம், நான் தான் முடிவு எடுப்பேன். ஆனால் அது சரியா தப்பான்னு உங்கள் மாமியார் சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் ஒரு மாமியார் இருக்காங்க. அலெக்சாவையும் விட டேஞ்சரஸ். நீ பேசுகிறதுக்கு முன்னாடியே ஆன்சர் ரெடி. மருமகள், அம்மா, நான் டயட்டில் இருக்கேன். மாமியார், சரி, டயட் தோசை 4 சாப்பிடு. இதெல்லாம் பார்த்த பிறகு எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சிருச்சு. வீட்டில் மாமனார் தான் சிஎம் மாதிரி, ஆனால் ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷன் மாமியார் கிட்ட தான் இருக்குது. ஆகவே இந்த வீட்டை இயக்கும் ஒரிஜினல் அரசாங்கம் மாமியார்கள் தான் என்று கூறி என் பேச்சை முடித்துக் கொள்கிறேன்.